ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் அலகு 3 நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ரோமன் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், பனிக்கட்டி நீராக உருகும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் டேஷ் ஆகும். பனிக்கட்டி நீராக உருகும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் நிலைமாற்றம். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் சி, நிலைமாற்றம். கேள்வி 2, ஈரத்துணி காற்றில் உலரும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் டேஷ் ஆகும். ஈரத்துணி காற்றில் உலரும் பொழுது ஏற்படுகின்ற மாற்றம் இயல்பியல் மாற்றம். 2க்கான பதில் ஆப்ஷன் டி, இயற்பியல் மாற்றம். கேள்வி 3, பால் தயிராக மாறுவது ஒரு டேஷ் ஆகும். பால் தயிராக மாறுவது ஒரு மீளா மாற்றம். தயிர் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் பால் ஆகாது இல்லையா, அதனால் இது மீளா மாற்றம். 3க்கான பதில் ஆப்ஷன் சி. கீழ்வருவனவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? எது விரும்பத்தக்க மாற்றம்? துருப்பிடித்தல், நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு. வெள்ளப்பெருக்கு யாருக்காவது பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா, அதே மாதிரி துருப்பிடித்தலும் பிடிக்காது. பருவநிலை மாற்றம் எல்லாருமே விரும்பக்கூடியது இல்லையா, அதனால் 4க்கான பதில் ஆப்ஷன் பி, பருவநிலை மாற்றம். கேள்வி 5, காற்று மாசுபாடு அமிலமழைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஷ் ஆகும். காற்று மாசுபாடு அமிலமழைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஷ். இந்த டேஷில் என்ன வரும்? 5க்கான பதில் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். டி தான் கரெக்டு. செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1, காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திருக்கும். இது ஒரு டேஷ் மாற்றம். காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திருக்கும். இது ஒரு மீள் மாற்றம். 1க்கான பதில் மீள். கேள்வி 2, முட்டையை வேக வைக்கும் பொழுது டேஷ் மாற்றம் நிகழ்கிறது. முட்டையை வேக வைக்கும் பொழுது என்ன மாற்றம் நிகழுது? மீளா மாற்றம் நிகழுது. முட்டையை மறுபடியும் அந்த லிக்யூடாக கொண்டு வர முடியாது இல்லையா, வெந்துருச்சுன்னு, அதனால் இது மீளா மாற்றம். கேள்வி 3, நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை டேஷ் மாற்றங்கள். என்ன மாற்றங்கள்? நமக்கு ஆபத்து கொடுக்கறது நம்ம விரும்புமா? அப்போ விரும்பத்தகாத மாற்றங்கள். 3க்கான பதில் விரும்பத்தகாத. கேள்வி 4, தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது எந்த மாதிரியான மாற்றம்? இயற்கையான மாற்றம். 4க்கான பதில் இயற்கையான. கேள்வி 5, பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு டேஷ் மாற்றம். பட்டாசு வெடிக்கிறது வேகமாக நிகழ்றது இல்லையா, அதனால் அது வேகமான மாற்றம். விதை முளைத்தல் ஒரு மெதுவான மாற்றம். மெதுவாக நடக்குது, அதனால் இது மெதுவான மாற்றம். தேர்ட் ரோமன், சரியா தவற பார்த்துடலாம். கேள்வி 1, குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம். குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே பற்கள் முளைக்கும், அது மெதுவான மாற்றம். 1க்கான பதில் மெதுவான மாற்றம் கரெக்டு. கேள்வி 2, தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம். இது தவறு. தீக்குச்சி எறிவது ஒரு மீள் மாற்றம் வராது, அதனால் இது தவறு. கேள்வி 3, அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கூடிய மாற்றம். அமாவாசை பௌர்ணமி இதெல்லாமே இயற்கை கொடுத்த வரம் நமக்கு. இது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் அப்படின்னு இருக்குது, அதனால் இது தவறு. அடுத்து, உணவு செரித்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம். இதுவும் கரெக்டு. தவறு. ஏன்னா உணவு செரித்தல் அப்படிங்கிறது வேதியியல் மாற்றம் வந்திருக்கணும், இங்கே இயற்பியல் மாற்றம் கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் இதுவும் தவறு. அடுத்து 5, உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைபொருளாகும். இது தவறு. அடுத்து, ஒப்புமை தருக பார்த்துடலாம். பால் தயிராதல் மீளா மாற்றம். மேகம் உருவாகுதல் என்ன மாற்றம்? மீள் மாற்றம். 1க்கான பதில் மீள் மாற்றம். கேள்வி 2, ஒளிச்சேர்க்கை டேஷ் மாற்றம். ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது இயற்கையான மாற்றம். நிலக்கரி எரிதல் அப்படிங்கிறது மனிதனால் ஏற்படுத்தக்கூட மாற்றம். கேள்வி 3, குளுக்கோஸ் கரைதல் இது ஒரு மீள் மாற்றம். அப்போ உணவு செரித்தல் அப்படிங்கிறது மீளா மாற்றம். 4, உணவு சமைத்தல் அப்படிங்கிறது விரும்பத்தக்க மாற்றம். சமைக்கிறது விரும்பத்தக்கது தான். உணவு கெட்டு போதல் அப்படிங்கிறது விரும்பத்தகாத மாற்றம். உணவு கெட்டு போகிறது யாருக்கும் பிடிக்காது இல்லையா, அதனால் அது விரும்பத்தகாத மாற்றம். தீக்குச்சி எறிதல் அப்படிங்கிறது வேகமான மாற்றம். பீமு சுற்றுதல் அப்படிங்கிறது மெதுவான மாற்றம். அடுத்து 5th ரோமன் பார்த்துடலாம்.
பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு, அதுக்கான காரணத்தை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 பதில்கள் இருக்குது. எந்த பதில் இதுக்கு பொருந்தலையோ இது வந்து நம்மளே சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம போடுறது. 1 குழந்தை வளருதல், கண் சிமிட்டுதல், துருப்பிடித்தல், விதை முளைத்தல். குழந்தை வளர்கிறதும் துருப்பிடிக்கிறதும் விதை முளைத்தலும் அட் ஏ டைம் நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் அது. ஆனால் கண் சிமிட்டுதல் அப்படின்றது ஒரு செகண்டில் நடந்துடும் இல்லையா, அதனால் இதுதான் வந்து கரெக்டு. செகண்டு மின்விளக்கு ஒளிர்தல், மெழுகுவர்த்தி எரிதல், பால் தயிராதல். இது வந்து நேச்சுரலாக வருது. காஃபி குவளை உடைதல், இது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு கப்பு உடையிறது யாராவது விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க இல்லையா, அதனால் 2 கரெக்ட். முட்டை அழுகுதல், நீராவி குளிர்தல், முடிவெட்டுதல், காய் கனியாதல். இதெல்லாமே வந்து முட்டை அழுகிறது, நீராவி குளிர்றது, காய் கனியாகிறது, இதெல்லாமே வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது. ஆனால் முடிவெட்டுதல் அப்படிங்கிறது நம்மளாக போய் கடைக்கு போய் வெட்டிக்கணும் இல்லையா, இது வந்து அதனால் மாறுபட்டு இது இருக்குது. அடுத்து 4 பலூன் ஊதுதல், பலூன் வெடித்தல், சுவர்ச்சில் வண்ணம் மங்குதல், மண்ணெண்ணெய் எரிதல். இதில் எது பொருந்தாது அப்படின்னா பலூன் ஊதுதல் பொருந்தாது. இதோட இன்னைக்கான புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது.